Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா பியூட்டி வேர்ல்ட்ல டாப் இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட பத்தி தான் நம்ம பேச போறோம். எஸ்டி லாடர் நைட் ரிப்பேர் செரம். இதுக்கு டன்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் இருக்கு. பட் நம்மளோட வியூ பாயிண்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் நம்மளோட பிளஸ் மைனஸஸ் இதெல்லாம் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதோட ஹைப் ரியலி ஹைப்பா இருக்கா அப்படிங்கறது அது வர்த்தா இல்லையாங்கிறத பத்தி நம்ம இப்போ ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போறோம். நைட் அட்வான்ஸ் ஸ்கின் கேர் செரம் எதுக்கு அப்படின்னா ஒரு டார்கெட் கன்சர்ன்ஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். எதுனா நம்மளோட ஏஜிங் ஸ்கின், சைன்ஸ் ஆஃப் ஏஜ், நம்மளோட ஸ்கின் டேமேஜ், நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேஷன் ஓவர் நைட், இதுக்காக நம்ம யூஸ் பண்றதா இந்த செரம். என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னா ரொம்ப பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ். ஹைலரானிக் ஆசிட் இருக்கு, பெப்டைட்ஸ் இருக்கு, அப்புறம் ரீஜெனரேஷன் ஆஃப் த ஸ்கின். ஸோ அதுக்காக உள்ள ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே அதுல போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த செரம் எதுக்குன்னா ஃபைன் லைன்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் டேமேஜஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதோட உங்களுக்கு ஒரு பிரைட்னிங் காம்ப்ளெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சில பேத்துக்கு இதோட ரிசல்ட் ஓவர் நைட்லயே கிடைச்சிடும்னாங்க. உங்களுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு பிரைட்டர் வெர்ஷனா உங்க ஸ்கின் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மார்னிங் டைம்ல ரொம்ப ரேடியண்டான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செரம் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஒரு ஃபியூ டிராப்ஸ், சொல்ல போனா ஒரு 3 to 4 டிராப்ஸ் மட்டும் எடுத்துட்டு உங்க நெக், உங்க ஃபோர்ஹெட், சீக்ஸ், சின், நெக் அஸ் யூஸ்வல் வச்சுட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஆஃப்டர் கிளென்சிங் மசாஜ் கொடுத்துட்டு இது ஒரு ஃபாலோ அப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசரை போட்டு நம்ம லாக் பண்ணிட்டு அவ்வளவுதான், நைட் நம்ம அதை விட்டுடணும். அந்த மாய்ஸ்சரைசரை பத்தி ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப லைட் வெயிட்டான செரம், போட்ட உடனே குவிக்லி உங்க ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிடும். ஆக்னே ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எல்லா ஸ்கின்னுக்குமே ஒரு பெஸ்ட் சூட்டபிளான செரம் தாங்க இது. இதுல இருக்கிற கீ இன்கிரீடியன்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹைலரானிக் ஆசிட். இந்த ஹைலரானிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெப்டைட்ஸ் இருக்கு. பெப்டைட்ஸ்ல உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோனோலாக்ஸ் இருக்கு. இது உங்க ஸ்கின்ல ப்ராப்ளம் எல்லாத்தையுமே செல்ஃப் ரிப்பேரிங் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செரம் பத்தி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இது என்னோட செகண்டான 7 ml பாட்டில் தான் இது. ஸோ இந்த செரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்ன டிஃபரன்சஸ் தெரிஞ்சதுங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். செரம் யூஸ் பண்ணோன்னே இமீடியட்டா எனக்கு ஃபேஸ்ல நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருந்தது. கொஞ்ச நாள் ஆக ஆக என்னோட ஃபைன் லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. மாதிரி என்னோட ஸ்கின் டோன் ஒரு டோன் பிரைட்டர் ஷேடா இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இது குவிக்காவே என்னோட ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிடுச்சுங்க. எந்த ஒரு கிரீசி ரெசிடியூவோ எதுவுமே அது விடல. இதுல நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா இது கொஞ்சம் பிரைசி சைட்ல இருக்கு. ஸோ அதுதான் ஒரு மெயின் டிராபேக்கா நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஒரு 7 ml பாட்டிலே உங்களுக்கு 1500 to 2000 ரேஞ்ச் டிபெண்ட்ஸ். நான் நைக்கால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வெறும் 7 ml அந்த பாட்டில் காமிக்கிறேன், அவ்வளவுதான் சைஸ். ஸோ அதோட ரேட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைசி இதுல இருக்கு. பட் வாங்கி ஒரு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த எஸ்டி லாடரோட நைட் ரிப்பேர் செரம். இது இஸ் ஜஸ்ட் 7 ml பாட்டில். அது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல தான் வரும். ஸோ இதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான செரம், நல்ல ஒரு லக்ஸூரியஸான எஃபெக்ட்ல இருக்கு. இப்படிதான் இருக்கும். Just a drop. So just a drop போதும். பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் இதுவுமே கவர் ஆயிரும். இது அப்ராக்சிமேட்டா ஒரு 2 வீக்ஸுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 வீக்ஸ் to 3 வீக்ஸ்க்கு இது தாராளமா வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1615 இதுல போட்டிருக்காங்க. இட்ஸ் ஃப்ரம் நைக்கா. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்ல என்ன ஏதுங்கிறது எல்லாமே, இதோட டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் இதுல நான் போட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப மைன்யூட்டா போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம 7 ml பாட்டில் தான் வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால இதோட மெயின் இதுவே ஸ்கின் ரெக்கவரி காம்ப்ளெக்ஸ் தான் இதோட மெயின் இது ஃபார் யூத் ஜென்ரேட்டிங் பவர். ஸோ இதோட இதே யூத் இதே எஸ்டி லாடரோட ஒரு க்ரீமோட சேர்த்து போட்டீங்கன்னா இன்னுமே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ அது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.
பட்ஜெட் குள்ள இருந்தது, அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்க போறோம். ப்ரோஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணதுங்க, ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்மூத் காம்ப்ளெக்ஷன் கொடுக்குது. ஸ்கின் வந்து ஒரு பிளம்பி லுக் கொடுக்குது. ஸோ இதெல்லாமே டேட்டா வந்து இந்த செரம்ஸ்ல இருக்கு. ஸோ இதோட கான்ஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் இதோட பிரைஸ் வைஸ் தான். பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது வந்து ஓவர் நைட்டா 1 வீக்கா ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளவு பெனிஃபிஷியலா இருக்காது. பிகாஸ் வந்து எப்போதுமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 3 months to 6 months நீங்க யூஸ் பண்ணதான் அந்த ப்ராடக்ட் உங்க ஸ்கின்னுக்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹைப் வந்து வர்த்தான்னு கேட்டா என்னோட ஒப்பீனியன்ல எஸ், டெஃபினட்டா அதுக்கு வந்து வர்த் தான். சில ஃபியூ இந்த சைடு ஆர் தட் சைடு. ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா எனக்கு ஹைட்ரேட் பண்ணது, உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கன்சர்ன்ஸை வந்து சரி பண்ணி கொடுக்குது. ஸோ நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்குது. ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு பெஸ்டான செரம். பட் ஹவவர் என்ன இது பார்த்தோம்னா பிரைஸ் வைஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. உங்களுக்கு ஒரு லக்ஸூரியஸா ஒரு ஸ்கின் கேர் வேணும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அது டெஃபினட்டா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட வந்து அட்ராக்டிவா கொஞ்சம் நிறைய இருக்குங்க. நீங்க உங்களால வந்து ஒரு ஹை எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு ஸ்பெசிபிக் நிறைய ஸ்கின் கேர் கன்சர்ன்ஸ்க்குலாம் நீங்க சரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இது வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ்னு பாத்தீங்கன்னா நியூட்ரோஜெனால இருக்கிற ஹைட்ரோ பூஸ்ட் செரம் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து இது வந்து பிரைஸியா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வர்த் த ஹைட் தான். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டி லாடரோட செரம் வந்து நல்ல ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆன்டி ஏஜிங்ஸ்க்காக அவங்க யாரும் தேடிட்டு இருக்கிறவங்க, ஹைட்ரேஷன் வேணும், பிளம்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக இது ஒரு டெஃபினட்டா ஒரு வர்த்தான செரம் தான். வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வியூ பாயிண்ட்ல நான் சொல்றேன். ஸோ நீங்க இந்த செரமை ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.